கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். தாவீது சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி, ஒரு சிறுமைப்பட்ட ஒரு நிலையில நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறத பார்க்கிறான். தேவனிடத்துல உதவியை கேட்கிறான். நான் சிறுமையும் எளிமையா இருக்கிறேன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி சொல்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். உங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களை ஒருவேளை அற்பமா உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில, இல்லை நீங்க படிக்கிற இடங்களில எல்லாராலும் நீங்கள் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில எல்லாரும் உங்களை அற்பமாய் நினைக்கிற ஒரு நினைவுல நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தாவீதின் மூலமாய் நமக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஜனங்கள், மற்ற மக்கள் நம்மை ஒருவேளை சிறுமைப்படுத்தலாம், ஆனால் கர்த்தர் நம்மையிலே நினைவாய் இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா? நம்மேல் ஒரு தேவாதி தேவன் நம்மையில நினைவாய் இருக்கிறார். அவருடைய நினைவுகளில் நம்ம இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம். அவர் சொல்கிறார், நீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமாய் இருக்கிறேன். எவ்வளவுதான் நான் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் நீங்க தான் என் துணையா இருக்கிறீங்க, நீங்க தான் என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க என்று சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தாவீது இருக்கிற அந்த பெயர்ல உங்க பெயரை வைத்துக்கொண்டு, நான் என்று சொல்கிற இடத்துல உங்க பெயரை வைத்துக்கொண்டு உங்க பெயரை சொல்லி, நான் சிறுமையும் எளியுமாய் இருக்கிறேன், ஆனால் தேவரீர் என் மேல் நினைவாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நீங்க என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறீங்க, நீங்க எனக்கு துணையா இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட சில பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது 41ஆம் அதிகாரம் 14 - 16 வசனம் இப்படி சொல்கிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சி, அவன் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களினால ஒரு பூச்சியை போல எண்ணப்படுகிறார்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேசம் மற்ற எல்லா தேசத்தினை சுற்றி அவர்களுக்கு சத்துருக்கள் இன்றைக்கு நிறைந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பூச்சியை போல் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம், உலக வரைபடத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் அது ஒரு சின்ன லைன் மாதிரி தான் இருக்கும், அவ்வளவு ஒரு சின்ன இடம் தான். ஆனா அந்த இடம் இன்றைக்கு எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மேற்பர் சொல்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே விதமாய் இன்றைக்கு நீங்களும் ஒரு பூச்சியை போல காணப்படலாம் மற்றவர்கள் பார்வையில. நீங்க உங்க குடும்பம் ஒருவேளை மற்றொரு பார்வையில் ஒரு சிறு கூட்டமாய், அற்பமாய் எண்ணப்பட்ட கூட்டமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதீங்க, அதை குறித்து நீங்க பயப்படவே வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் அது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஒருவேளை பார்க்கும்போது ஒரு சிறு பூச்சியை போல காணப்படலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை பார்க்கிற பார்வை வேறு விதமாய் இருக்கிறது. ஜனங்கள் பார்க்கிற பேர் ஒருவேளை நம்மை சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் அவர்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோமா, கர்த்தர் நம்மை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை போரடிக்கிற அந்த யந்திரங்கள், அதனுடைய அந்த முற்றிலும் அந்த கடைசி பாகங்கள் எப்படி இருக்கும், கூர்மையான பற்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்போதான் அந்த யந்திரத்தை வித்து போரடிக்கும் போது எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி போட முடியும். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த யந்திரமாய் நீ இருக்கிறபடினால நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இன்றைக்கு உனக்கு மலைகளை போல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களை குன்றுகளை போல பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை நீங்க பார்க்கும்போது, ஐயோ இதை எப்படி நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் பயந்து திரிகைத்து கொண்டிருக்கலாம். மலை போன்ற ஒரு
பிரச்சனை, மலை போன்ற கடன் பிரச்சனையாக இருக்கலாம், மலை போன்ற எதிரிகள் உங்களை சூழ்ந்து நிற்கலாம், உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்கிற மக்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எப்படி மாற்றுகிறேன், போர் அடிக்கிறதுக்கு கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்கி இருக்கிறேன். அதனால நீ அதை எல்லாவற்றையும் நீ மிதித்து நொறுக்கி போட்டு விடுவாய் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்கிறார், அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவைகளை நீ தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். அப்படிப்பட்டவர்கள் அவர்களை நீ என்ன செய்வாய், மிதித்து போடுகிற வண்ணமாக அவர்கள் இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். அவைகளை தூற்றுவாய். அது தூற்றப்படும் போது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். ஒருவேளை காற்றுல நீங்க பார்க்கும்போது தூசி எல்லாம் என்ன செய்யும், அது பறந்து போய்விடும், அது இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும். அது விதமாய் உங்களுக்கு நேராய் வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் நமக்கு பயப்படாதே என்று சொல்லி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, அவர் நம்மை போரடிக்கிற பற்கள் உள்ள யந்திரமாய் மாற்றும் போது, அவைகள் எல்லாம் நமக்கு எதிராய் வந்த ஒவ்வொரு காரியங்களும் எப்படி காற்று பதரை பறக்கடித்து அதை அப்புறப்படுத்தி விடுகிறதோ, அது நம்முடைய கண்கள் காண அது இல்லாமல் போவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். ஒருவேளை இதுவரைக்கும் சிறுமைப்பட்ட நிலையில ஒரு சிறு கூட்டமாய் ஒரு சிறு பூச்சி போன்ற காணப்பட்ட உங்களை கர்த்தர் எப்படி பண்ணுகிறாரா, கலிகூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பட்சத்துல இருக்கும்போது நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தினாலே உங்களுக்குள்ளேயே நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே அந்த கிளேசத்தை வைத்து மனம் வெதும்பி நீங்க போய் கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாம நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் அங்க ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை இப்படிப்பட்டவளாய் நான் மாற்றப் போகிறேன். எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எது உன்னை அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் நான் தூற்றி போடுவேன். காற்று பறக்கடிக்கிறது போல எல்லாம் பறக்கடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே என்னை களி கூற போகிறாய். கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். யாரை குறித்து நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒருவேளை மற்றவர்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கிடைக்க முடியாமல் ஏங்கி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை தப்புவிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 54 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 11 17 வசனம் வரைக்கும் சிறுமைப்பட்டு இருக்கிற ஒரு குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லி, அந்த ஏசாயா 54:11 சொல்கிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றர அற்றவளே. பாருங்க, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். பெருங்காற்றில் அடிப்பட்டவள். ஒருவேளை பெருங்காற்று அடிக்கும் போது அது எப்படி நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு பெரிய பெரிய டோர்னடோஸ் அல்லது பெரிய பெரிய சைக்ளோன்லாம் வரும்போது காற்று, அந்த கார்கள் முதலாக பெரிய பெரிய யந்திரங்களெல்லாம் தூக்கி எரியப்படுகிறத பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ இருந்தாலும், பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவு அற்றவளே. ஒருவேளை தேற்றரவனே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உனக்கு ஆறுதல் சொல்ல, உன்னை தேற்றுவதற்கு ஆட்களே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் சொல்லுங்க பாருங்க. விலையேற பெற்ற கற்களை கொண்டு கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஓமையாய் கர்த்தர் சொல்கிறார். உன் அஸ்திபாரங்கள் எப்படி இருக்குமா, நீல ரத்தினத்தினாலே உன் அஸ்திபாரங்கள் இருக்கும். உன் பலகணிகள் அது எப்படி இருக்கும், பளிங்கு. ஒருவேளை ஜன்னல்கள் பளிங்கா இருக்கும், வாசல்கள் மாணிக்க கற்கள், உன் மதில்கள் உச்சிதமான கற்களமாக்குவேன். அதுக்கு அர்த்தம் என்ன, நான் உன்னை விளைவேற பெற்றவளாய் மாற்றி விடுவேன். ஒருவேளை இன்றைக்கு நீ சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், பெருங்காற்றில் அடிப்பட்டவளாய் காணப்படலாம், தேற்ற அரவு அற்றவளாய் நீ காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை இப்படிப்பட்ட விலையேற பெற்றவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவதற்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக
இருக்கும். ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததான கவலை, ஒருவேளை பிள்ளைகள் செய்கிற சில அக்கிரமான காரியங்கள், அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கத்தில் கழிந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர்களை குறித்து நீ ஒருவேளை மற்றவர்கள் அவர்களை குறித்து பேசும்போது நீ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்னைக்கு வைத்திருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை குறித்து நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒரு நாள் வரப்போகிறது. உன் பிள்ளைகளை கர்த்தரே போதிப்பார். கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்கும்போது பெற்றோரும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை காணும்படி கர்த்தர் மாற்றி தருவார். நீதியினாலே ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாய்வாய், பயம் இல்லாதிருப்பாய், தீளுக்கு தூரமாயா, அது உன்னை அணுகுவது. எவ்வளவு அருமையான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தேற்றுவார் பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அன்புள்ள தெய்வன் வேற யாருமே இருக்க முடியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து போகும்போதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ நீதியினாலே உன் வாழ்க்கை ஸ்திரப்பட்டு இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், கொடுமை உன்கிட்ட வரவே முடியாது, பயம் இல்லாம இருப்பாய், திகிலுக்கு நீ தூரமா இருப்பாய், உன்னை அணுகவே முடியாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நீ ஒருவேளை நினைக்கலாம், உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறது, நான் என்ன செய்வேன், இத்தனை பேருக்கு முன்பாக நான் எப்படி நிற்பேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கூட்டம் ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்துதான் வந்திருக்கிறதோ என்று சொல்லி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். 17ஆம் வசனத்துல சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதம் மற்றவர்கள் சத்துருக்களினாலே அது ஏவப்படுமோ அது எல்லாமே என்ன செய்யும், வாய்க்காது. அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார். உன்னை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசுகிற பேச்சை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களை என்ன செய்வாரு, கர்த்தர் அவர்களை, அந்த நாவுகளை கர்த்தர் குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை இதுதான். எப்படிப்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும் உனக்கு முன்பாக அது இல்லாமையே போய்விடும் என்று சொல்கிறார். அதனால பார்க்கிறோம், ஒருவேளை சிறுமைக்கு அந்த வசனம் சொல்கிறது போல, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவட்டவளே, இந்த சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம், உன்னுடைய பலகணிகள், உன்னுடைய வாசல்கள் எல்லாவற்றையும் வெளியேற பெற்ற கற்களாய் மாற்றுவேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையை அப்படிப்பட்ட வெளியேற பெற்றதாய் நான் மாற்றி விடுவேன் என்று சொல்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், தீங்குக்கு தூரமாய் இருப்பாய், பயப்படாமல் இருப்பாய், தீங்கு உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போம், உன்னை குற்றப்படுத்துகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்வதை போல சிறுமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிறுமையாய் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல சிம்சோனை நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவன், நசரேய இருதயத்தை காக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆனால் நிறைய நேரம் என்ன சொன்னா, அவன் கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சான், அது அவன் துச்சமா எண்ணினபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில சிறுமைப்பட தொடங்கினான் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த சிறுமைப்பட்ட அந்த நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் நம்ம பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். ஒருவேளை ஒரு அந்நிய தேசத்து ஸ்திரீயானவள் சிம்சோனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். ஆனா அந்த சிறுமையில சிம்சோன் ஆண்டவரை
நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த 28ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா அது நிமித்தம் பெலிஸ்தர் அவனை பிடித்து கொண்டு போய் அவனுடைய கண்களை குருடாக்கி அவனை வேடிக்கையான பொருட்களாய் மாற்றி விட்டார்கள். ஆனா கடைசியில் அவன் இந்த 28ஆம் வசனம் 16 நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவன் என்ன ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்கிறான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே திருவையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் தான் சொல்கிறான். அந்த சிறுமையில அவன் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு இறங்கும் ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நினைத்தருளுங்க, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஒரு சிறு ஜெபம் செய்யும் போது மறுபடியுமாய் கர்த்தர் அவனுக்குள்ள அந்த பலத்தை கொடுத்து அவனோடு கூட அத்தனை அவனுடைய எதிரிகள் எல்லாரும் செத்து மடியும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம சிறுமைப்படுத்துகிற காலங்களில் எல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி கூப்பிட வேண்டும். அவரிடத்துல சொன்ன உங்களுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட நினைவுகளை சொல்லுங்க. நீங்க இருக்கிற அந்த நிலையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படியாய் நான் மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று சொல்லி மற்றவர்களிடத்துல போய் புலம்புவதை காட்டிலும் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரே, தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே, நமக்காக தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்து நம்மேல் அன்பு வைத்திருக்கிற பிதாவாகிய தேவனை, அதை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு சிம்சோனுக்கு இறங்கி வந்து உதவி செய்தவர். நம் சுபாஷ் இவ்வளவு நேரம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களிலும் கர்த்தர் அந்த கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் எப்படி நம்மை போரடிக்கிறதுக்கு கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்கி எல்லாவற்றையும் நாம் தூற்றி போடும்படியாய், தேடியும் காண முடியாதபடி கர்த்தர் நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அதனால சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்க பாத்தீங்க என்று சொன்னார், தாவீது அங்க எழுதுகிறார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒருவேளை இப்படி சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களை நீங்க பார்க்கும்போது நீங்க அவர்கள் மேல் நீங்க சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. ஒருவேளை நீங்க அந்த சூழ்நிலையில எங்களை போய் கொண்டிருக்க கேட்டீங்க, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் இருக்கிற மக்களை நீங்க பார்க்கும்போது அவர்கள் மேல் ஒரு சிந்தை உள்ளவர்களாகி அவர்கள் மேல் ஒரு அக்கறை உள்ளவர்களாய் நீங்க மாறும்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம், நீங்க அவர்கள் மேல நீங்க இரக்கம் பாராட்டும் போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். பாருங்க, ஒரு சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை வைக்கும் போது அப்படிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சிறுமைப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் எப்படி பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர்களை விடுவிக்கிறது மட்டுமல்ல, அப்படி சிறுமைப்படுத்தப்படுகிற நிலையில் உள்ளவர்களுக்கு மேல சிந்தை வைத்து அவர்கள் மேல அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ பாக்கியவான் என்று சொல்கிறார், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீங்கு நாளில கர்த்தர் உன்னை விடுவித்து விடுவார். உன்னை பாதுகாத்து உயிரோடை வைப்பார். பாக்கியவானாய் இருப்பாய். பூமியில உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. படுக்கையில நீ வியாதியா இருந்தாலும் இந்த படுக்கையில கர்த்தர் உன்னை தாங்குவார். உன்னுடைய வியாதி எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலும் மாற்றி போடுவீர் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது உண்மை உள்ளது. அவர் ஒரு காலம் மாறி போகவே போகாது. அதனால ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிறுமையை அனுபவிக்கிற அநேகரை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் மேல நமக்கு என்ன என்று சொல்லி இருந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கும்போது, ஒருவேளை உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லோட உங்கள் உடன் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லோட உங்களோடு கூட படிக்கிறவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அதை கண்டுவிட்டு நன்றாக இவர்களுக்கு வேண்டும், அவங்க செய்ததுக்கு தான் அவங்க இப்படிலாம் அனுபவிக்கிறார் என்று சொல்லி அதற்கு நியாயம் தீர்க்கிற அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதபடி அந்த காரியத்துல நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மேல் அவங்க இரக்கம் வைத்து
உங்களால் முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பூமியிலே பாக்கியவானா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. அதனால அதை கண்டும் காணாமல் போய்விடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அதுதான். மற்றவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் நாம் காணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டபடி அவர்கள் மேல இரக்கம் வைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அது மட்டுமல்ல, மறந்துவிடக்கூடாது, சிறுமையை அனுபவிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டும். சங்கீதம் 40:17 சொல்லப்பட்டபது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் என்கிற இடத்துல உங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபிங்கள். தாவீதுக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் அவர் உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை நீங்க நோக்கி பார்க்கும்போது இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஒருவேளை திருமணமாகி போன வீட்டுல அதிக நெருக்கங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ என் தாய் தகப்பனிடம் சொல்ல முடியாத சூழ்நிலை, இந்த இடத்துல எல்லாரும் என்னை பகைக்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் தேவரீர் என் மேல் நினைவாயிருக்கிறார். ஒருவேளை உங்க சொந்த தாய் தகப்பன்மார் வெகு தூரத்துல இருக்கலாம், உடனே வந்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன். யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அல்லவா? அதனால இந்த நாளிலே தேவ சமூகத்துல இந்த வசனத்தை சங்கீதம் மறந்து போய் விடாதீர்கள். சங்கீதம் 40:17 திரும்ப நான் ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை அப்படியே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. நான் என்கிற சொல்கிற இடத்துல உங்க பேரை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த வசனம், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதியும், என் தேவனே நீங்க தாமதியாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு கூப்பிடுகிற எளியவனை தப்புவிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போய் விடாதீர்கள். தேவையில்லாத காரியங்களில் வீணாக மற்ற மனுஷர்களிடத்துல சொல்லும் போது அவர்கள் உங்களை குறித்து நன்றாக அனுதாபத்தோடு கேட்பது போல கேட்பார்கள். ஆனால் அடுத்த நிமிடமே வெளியே போய் உங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து மற்றவர்களிடத்துல இலக்கணமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதனால எந்த காரியத்தையும் எப்பொழுதுமே மனுஷரிடத்துல சொல்வதை காட்டிலும் எல்லா காரியத்திலும் நீங்க தேவ சமூகத்துல, அண்ணால் தேவ சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றி விட்டது போல எல்லா காரியத்திலும் எப்படிப்பட்ட சிறுமையான நிலைமையில நீங்க இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரிடத்துல உங்க இருதயத்தை நீங்கள் ஊற்றுவீர்கள் என்று சொன்னால் அவர் ஒருவர் மட்டுமே உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. இந்த வேலையில அவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறுமையில கண்ணீரோடு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை தற்செயலாம் இந்த வார்த்தைகள் வரவில்லை, கர்த்தர் உங்களுக்கோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அதனாலதான் நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இதை கேட்கும் போது நீங்களும் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிற வேலையில நீங்க தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க ஜெப வேளையில நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிற. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில சிறுமைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஏதோ ஒரு வேளையில ஏதோ ஒரு காரணத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், பெருங்காற்றில் அடிக்கப்பட்டு இருக்கலாம், தேற்றரவற்றவளாய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் சிந்தித்த ஒவ்வொரு வேத வசனத்தின்படியும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையும் எங்களுக்கு விடுவிக்கிற தேவனமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில உங்களுடைய அற்புத கரம் வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. அவருடைய சிறுமை மாறி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை கை தூக்கி எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அதை இடத்துல அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் உதவி செய்யுங்கப்பா.
சிம்சோன் சிறுமைப்படுத்தப்பட்ட போது ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை இந்த ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி உங்க சமூகத்துல வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவனுடைய சத்துருக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய அழிவை நீங்க கட்டளையிட்டீங்களே அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே சத்துருவால் கொண்டு வரப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும்படியா கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இனி வருகிற நாட்கள் அவர்களுக்கு சமாதானம் நிறைந்தவர்களாய், கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களாய் நீங்க அவர்களை மாற்றுங்கப்பா. யாரெல்லாம் விரோதமாய் வருகிறார்களோ அவர்கள் பட்சத்துல வரட்டுமப்பா. அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போம் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி எல்லாம் வாய்க்காதே போகும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். அது மட்டுமல்ல, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள மக்கள் மேல இரக்க சுபாவம் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு கடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களுக்காக நன்றியப்பா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. பூமியில அவன் பாக்கியவானாய் இருப்பான். படுக்கையிலே வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையிலே அவன் வியாதி முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று சொல்லி அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்பா. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் சிந்தை உள்ளவர்களாய் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனையில, பாடுகள் மத்தியில, ஆண்டவரே தேவைகள் மத்தியில, கண்ணீர் மத்தியில கடந்து செல்கிறார்களோ எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே தேவரீர் அவர்களை விடுவிக்கிற தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள உதவிச்சீங்க. இயேசு என்கிற அந்த உண்மையான உத்தமமான மேன்மையான ஆண்டவரே அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட ஆண்டவரே அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் போது நீங்க அவர்களுக்கு வந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அந்த கிருபை அவர்களுக்கு ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை இருந்தப்பா அவர்கள் முற்றிலுமாய் விடுவிக்கப்படும்படியாய் நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.